ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே வெளியே போயிட்டோம். மதியம் போல் தான் வந்தோம். வெளியவே மதியம் சாப்பிட்டோம். சரி, நைட்டுக்காவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், குட்டி தம்பி தூங்கிட்டுருக்கான், பெரிய தம்பியும் தூங்கிட்டுருக்கான். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஒரு இது வராது. அதை இப்போ சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எப்படி வைக்கலான்ற ஒரு இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அரைச்சி வைப்போம். எங்கள் வீட்டில் அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டி வைக்கிற குழம்பு, அரைச்சி இந்த குழம்புலாம் அவருக்கு பிடிக்காது. நாங்கள் ஒரே பொடி தான், எந்த குழம்பு யூஸ் பண்ணாலும் ஒரே பொடி. இதுதான் அந்த பொடி. இது வந்து நம்மளே அரைச்சி வச்சுக்கிறது. இது பார்த்திங்கன்னா எனக்கு 6 மாதத்துக்கு வரும் இந்த பவுட்ரு. இது இல்லை, பக்கெட்டில் வச்சுருக்கேன். தேவைப்படும் போது இதில் போட்டு வச்சுக்குவேன். இந்த மசாலா தான் நம்ம எல்லாமே மல்லி, சீரகம், மிளகு, நம்ம மளிகை சாமான் என்னென்ன தேவையோ எல்லா பொருளும் போட்டு வறுத்து அரைச்சி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன். இந்த பொடி தான் சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறது. சாம்பாருக்கு மட்டும் நான் சாம்பார் தூள் போட்டுக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். நைட்டுனாலும் இன்றைக்கி சாப்பாடு தான் வச்சு சாப்பிடணும். ஏன்னா கடையில் சாப்பிட்டது இன்றைக்கி எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை. என்ன தான் நம்ம 1000-800க்கு சாப்பிட்டாலும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு குழம்பு வச்சு கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டா தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையே போட மாதிரி. அதனால் சாப்பாடே வச்சிடலாம். இல்லைன்னா இட்லி தான் எப்போவும் மதியமே லஞ்ச் செஞ்சுருவேன்ல ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வெளியே போனாடி தான் குழம்பு வைக்க முடியல. அதனால் சரி பரவாயில்ல, நைட்னாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாடே வச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஊற போட்டேன். வாங்க இன்றைக்கி வந்து நான் செட்டிநாடு குழம்பு மாதிரி வைக்கலாம், அந்த ஸ்டைலில் குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் வாங்க. சின்ன வெங்காயம் நல்லா 1 கப்பு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரும்போது வெளியே போய்ட்டு வரும்போது இந்த கரண்டி வாங்கினேன். ஐடியல் ஸ்டோரில் வந்து இந்த கரண்டி வாங்கினேன். இந்த கரண்டி பார்த்திங்கன்னா, இந்த கரண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 179, 180 ரூபா. நல்லா ஸ்ட்ராங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி நல்லா கெட்டியாக இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி கரண்டி தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்களேன், இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது அன்றைக்கி அவர்கிட்ட சரி நான் ஏதோ பண்ண போனேன், இதை கொஞ்சம் சாப்பாட்டை கலருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு கரண்டி ஒரே இதில் நெளிச்சு வச்சிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டி இல்லாமல் எனக்கு பெரிய இதாக இருக்குது, நெளிஞ்சு போச்சு கரண்டி. ஏன்னா எனக்கு அரிசி பருப்பு, தக்காளி சாதம் இதெல்லாம் கலர்றப்ப எனக்கு இந்த கரண்டி தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி முதலையும் ஒரு கரண்டி வச்சுருந்தேன், அதையும் அவரே தான் நெளிச்சு உடச்சி வச்சிட்டாரு கரண்டியை. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த கரண்டி வாங்கினோம். இது ரொம்ப நாள் நல்லா உடச்சிச்சு. இப்போ மறுபடியும் கரண்டி ஃபுல்லாகவே நெளிஞ்சிருச்சு. எனக்கு இந்த கரண்டி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எனக்கு இந்த தாளிச்ச சாப்பாடு, பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி தான் நல்லா நமக்கு வாட்டமாக இருக்கும் பின்னுறதுக்கு. இந்த கரண்டி பார்த்திங்கன்னா 179 ரூபா ஐடியல் ஸ்டோரில். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு இன்றைக்கி செட்டிநாடு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு மல்லி, சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன், கருகாப்பில் கொஞ்சம். இதை நல்லா நான் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்ம ஆறட்டும், நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதை கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு தேங்காய் 1 கப்பு போட்டு நல்லா வணக்கி இதை பேஸ்ட்டாட்ட அரைச்சிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம முழுசாக போட்டுக்கலாம். இது மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா, இதை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இதில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது வணக்கி வச்சுருக்கோம். தக்காளியும் நான் இதிலேயே போட்டேன், நான் அதில் அரிஞ்சு போடல, நான் இதிலே அரைச்சிடலான்னு சொல்லி இதிலேயே போட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா உப்பு மஞ்சத்தூளில் போட்டு வணக்கியாச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சோம்ல, இந்த மசாலா போட்டுக்கலாம். பவுட்ரு போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா நம்ம மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கணும். மசாலாலேயே இதை பாருங்க நல்லா செம வாசமாக இருக்கு. சாப்பிடும்போது பாரு இல்லை லைட்டடி. இப்போ பார்த்து குழம்பு நம்ம வந்து அரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இனி இது கொதி வரட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே விசில் வந்துருச்சு சாப்பாட்டுக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மல்லித்தலையும் போட்டோம். இனி அவ்வளோதான், இறக்க வேண்டியதான் குழம்பு. இந்த சைடு வறுத்த கறியும் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் தக்காளி ரசம், சூடாக ரசம் வச்சாச்சு. சாப்பாடு விசில் வந்து இறக்கியாச்சு. அம்மா என்ன டின்னர்? சாப்பாடு ரெடி, சாப்பிட்லாம். கலக்கி போடலான்னு சொல்லி குழம்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு வச்சாலே கலக்கி தான். கலக்கி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். சஜ்ஜுமா வா சாப்பிட்லாம். குழம்பு பாருங்க வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சு. கறி நல்லா ட்ரையாக வறுத்துட்டு சும்மா கொஞ்சமாக சதையை மட்டும் எடுத்து வறுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு. சாப்பாடு முட்டை கலக்கி போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னர் எங்கள் வீட்டில். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.